எங்கே சென்றார் சாயி என்று சீரடி மக்கள் தேடி ஏங்கினாரே. தூங்காவன் மாமரமடியிலே தொலைத்த குதிரையை மீட்டு தந்து சான்பட்டியிலுக்கு அருள் தந்தார். திருமண கோஷ்டியில் ஒருவராய் சாயும் சீரடி வந்தாரே. மகள் சாபதியும் சாய் என்றார், மக்களும் அது போல் அழைத்துக் கொண்டார். சாவடியில் தங்கினார் சாயே, ஞானிகள் சிலருடன் பழகினார். சாய நீரை சுமந்த சாயை கண்டு ஞானியும் ஒப்பற்ற வைரம் என்றாரே. விளையாட்டு வீரனாய் உடையும் அணிந்து நீண்ட தலைமுடி நேர்த்தியும் இன்றி சாயும் இளைஞனாய் வாழ்ந்து வந்தார். பூந்தோட்டம் வளர்த்து ரசித்திருந்தாரே. சீரடியில் நானே உள்ளேன் சமத்தரும் கனவில் சொல்ல கண்டு தாய் கிருஷ்ணாஜியும் சீரடி சென்று பாபாவை வணங்கி வந்தாரே. அவர் கனவிலே கண்ட பாதுகை தன்னை உபாசனை சொன்ன முறைப்படியே பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடும் இனிதாய் பக்தர்கள் செய்தனரே.